ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் வணக்கம். ஐயா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது காலப்புருஷ தத்துவப்படி 8ஆம் ராசியாக இருக்கக்கூடிய விருச்சக ராசி. ஸோ விருச்சக ராசி இந்த உலகத்துக்கு என்ன தத்துவத்தை கொண்டு வந்திருக்கு, அதோட தேல் வடிவமும் என்ன சொல்ல விரும்புது? அதாவது எல்லாத்துலேயுமே ஒரு மறைபொருள்னு ஒன்று இருக்கும்ல. அந்த மறைபொருள், அமானுஷ்யம், மர்மம், இதுக்கெல்லாம் ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இடம் தான் விருச்சிக ராசி. அதாவது இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ரகசியம்னு பொருள். அந்த ரகசியத்திற்கு ஆன ஒரு ராசி விருச்சிக ராசி. சரி, இது உண்மையிலேயே நெகட்டிவா அப்படின்னு கேட்டால் அதிர்ஷ்டமும் இதில் தான் இருக்கு. அப்போ ஒரு எதிர்பாராத நடக்கக்கூடிய அத்தனையும் விருச்சிக ராசிக்கு சொந்தம். விபத்து கூட தான் எதிர்பாராமல் நடக்கும். அதே நேரத்தில் பம்பர் லாட்ரி கூட எதிர்பாராமல் தான் கிடைக்கும். எதிர்பாராத ராஜயோகம். ராஜயோகம். அப்போ அந்த எதிர்பாராதது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இந்த ராசி படைக்கப்பட்டது. இப்போ நம்ம உடம்பு இருக்கு, சரீரம். இந்த உடம்புல மர்ம உறுப்புன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த இடம் மர்மஸ்தானம் அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த அளவுக்கு அந்த ராசியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, அது மறைக்கப்பட்ட இடமாக இருந்தாலும் வாழ்க்கைக்கு அத்தியாவசியம். ஒருத்தருக்கு ஆயுள் வேணுமா வேணாமா? கண்டிப்பா. அந்த ஆயுளுக்காகவே இந்த ராசி படைக்கப்பட்டது. அதாவது நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருப்பேன், எனக்கு வசதியான இடத்துல இருப்பேன், ஆனால் என்னை டிஸ்டர்ப் பண்ணால் ஒரு கை பார்த்துருவேன் அப்படிங்கிறது சொல்றது. ஒரு வார்னிங் போர்டு வச்சுட்டே சொல்லுது. ஆமாம் ஆமாம். ஏன்னா இன்னைக்கு ஒரு வீடுன்னு இருந்தாலும் அதில் ஒரு சந்து பந்துன்னு இருக்கும். அது மாதிரி விஷயம் இருக்குது. அது மாதிரி ஒரு மறைக்கப்பட்ட இடம், இது சார்ந்த இடத்துல இருக்கிற சிக்கலை அது காட்டுது. அப்போ அது அகம் சார்ந்து எடுக்கும்போது நீங்கள் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள இருக்கக்கூடிய களங்கங்கள், ரகசிய செயல் திட்டங்கள் அல்லது நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறதையும் நினச்சிக்கோங்க. புறம் சார்ந்து எடுக்கும்போது கிளீன் பண்ண வேண்டிய இடத்த கிளீனாக வச்சுருக்கணும். விருச்சகம் சொல்லும்போது செவ்வாயோட ஆதிபத்தியம் வாங்கின ஒரு ராசி. நம்ம ஏன் விருச்சகத்தில் பிறந்தோம்? அதெல்லாம் மேசலே பிறந்திருக்கலாமே. அப்போ விருச்சகத்தில் ஏதோ கர்மா வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்படிப்பட்ட கர்மா என்னங்க? விருச்சிகத்துக்கு பிறக்க வேண்டிய கர்மா என்னன்னா கடுமையான உழைப்பு. அதாவது ஒரு காலத்தில் சொகுசாக இருந்திருக்கலாம், அல்லது நம்ம ஒரு உழைப்புக்காக கொஞ்சம் கூட அதை பற்றி லட்சியம் பண்ணாமல் ஒரு கேவலமாக கூட உழைப்பை நினச்சிருக்கலாம். அதற்கு தண்டனை தான் இந்த விருச்சிக ராசி. தண்டனைன்னு சொல்கிறது ஒரு காரணத்துக்காக சொல்கிறேன். ஆனால் இங்கே அந்த உழைப்பை முக்கியமாக நினச்சி இந்த பிறவியில் அதை தீர்த்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. சிறப்பு சிறப்புங்க ஐயா. இப்போ இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் அப்படியே அக்கு வேற ஆணி வேற பிரிங்கய்யா. அவ்வளவு ஏன் கோபம் அவங்க மேலே? கோபம்லாம் இல்லைங்கய்யா. விருச்சிக ராசி நம்ம எத்தனையோ வருஷம் நம்ம பேசிட்டு இருக்கோம் விருச்சிக ராசி பற்றி. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். அதில் நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக சொல்லியிருந்தோம். சுவாரஸ்யமாக சொன்னதுக்கு சுவாரஸ்யமான வாக்குவாதங்களும் வந்தது. அதெல்லாம் உண்மைதான். அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி அடைமொழிகள் கொடுத்து பேசுறது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் சொன்னதே கூட நீங்கள் தண்டனைக்கையாக பிறந்தோம், உழைக்க பிறந்தோங்கிறது கூட மனசுக்கு இதாக தான் இருக்கும். ஆனால் இதில் என்ன புரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னா, ஒரு உழைப்பு இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது. அதே நேரத்தில் வலிவேதனை இல்லாமல் எந்த செயலும் நல்லதாக நடக்காது. வலிவேதனையை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது, ஒரு பிரசவம்னாலே வலிவேதனை தானே. அப்போ ஒரு நல்லது நடக்கணும், ஒரு விஷயம், ஒரு கோயிலையே கட்டணும் அப்படின்னா கூட அங்கே உழைப்பு தேவை. அது எவ்வளவு பேர் சேர்ந்து அதை கட்டணும், எவ்வளோ பேர் இம்பார்ட்டன்ஸாக இருக்காங்க. அது மாதிரி ஒரு ஆயுள் சம்மந்தப்பட்ட வலிமையை நாம் பெருக்கிக்கணும்னா அதுக்கு தகுந்த ஒரு மருந்தை சாப்பிட்டு தான் இருக்கணும். கசப்பாக இருந்தாலும் மருந்து சாப்பிட்டு தான் இருக்கணும். அப்படிப்பட்ட முக்கியத்துவம்னு எடுத்துக்கணும் விருச்சிக ராசியை பொறுத்து. நீங்கள் நல்லா டீட்டெயில்டாக பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன அப்படின்னா, இவங்களுடைய ஆசைகள், இவங்களுடைய கொள்கைகள், இவங்களுடைய கோரிக்கைகள் இதெல்லாமே நிராகரிக்கப்படுகிறது. இப்போ நீங்கள் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறக்கிறீங்க, உங்களுக்கு சோர்ஸே அங்கே இல்லை, ஆனால் கனவு பெருசாக இருக்குது, என்ன பண்ணுவீங்க? அப்போ அங்கே அதுதான் கொடுப்பினை. அந்த மாதிரி கொடுப்பினையும் போது அப்போ ஒரு வீரம் வரும் பாருங்க, நான் எந்த மாதிரி குட்டிக்கரணம் அடித்தாது நான் ஜெயிச்சிருவேன்
அப்படின்னு ஒரு அந்த வீரம் இடத்துக்கு போய் நின்றுவேன் அப்படின்னு. நின்றுவேன். அப்போ இங்கே சுச்சுவேஷன் சூழ்நிலை சரியில்லை, ஆனால் சாதிக்க பிறந்திருக்கோம், ம், ம், ம். எதிர்நீச்சல் போட்டு நான் ஜெயிக்க பிறந்திருக்கேன் அப்படிங்கிறத நிலைநாட்டக்கூடிய ராசி. நீங்க சொன்ன மாதிரி திறமை இருக்கு, களம் அமையல. அமையலை. ஆனால் லேட்டாவது அமைச்சு இவங்க முயற்சியினால அமைச்சுக்குவாங்க. ம், ம். அது மாதிரி நம்பின வகையில் இவங்களுடைய நம்பிக்கைகள் அந்த வகையில் தான் இவங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ம். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலோயரை வச்சுருப்பாங்க. நமக்குன்னு ரோல் மாடல் இவங்க தான், இவங்களை வச்சு நாம் அந்த இடத்துக்கு நான் வரணும், வந்தே தீருவேன், கங்கணம் கட்டிக்கிட்டு இறங்குவாங்க, அதை சாதிச்சு காட்டுவாங்க. அந்த அளவுக்கு மனோபலம் மனோதைரியம் இவங்களுக்கு, வைராக்கியம், திடம் இருக்குது, அதை சாதிச்சிருவாங்க. கண்டிப்பா. ஏன்னா மேசம் ஒரு வேகம்னா விருச்சகம் வந்து ஒரு விவேகம். ஆமாம். அதே நேரத்தில் பெருசாக வந்து நான் வந்து முதலாளி, ம், நான் வந்து எல்லாருக்கும் மேலே டாப்பு அப்படிங்கிற எண்ணம் இருக்காது. ம், ம். நான் உங்களுக்கு சேவை செய்கிறேன். ஏன் அனுசம் உள்ள இருக்கிறது ஐயா? இல்லை, 10ஆம் இடம் பாருங்க, சிம்மம். ஆ. இவங்களுக்கு 10ஆம் இடம் சிம்மம். என்னதான் ராஜ பதவி கிடைச்சா கூட நான் பணிவாக இருக்கேன்னு காமிச்சிக்கும். ம், காரணம் அது காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடம். ம். இந்த 5ஆம் இடம்ங்கிறது எங்கிறதுன்னா அந்த ஆணவம் அந்த குணத்தை வந்து மறுத்துருது. அதாவது பாமரத்தன்மையாக பழக சொல்லியது. அப்போ விருச்சிகம் அப்படிங்கிறதுக்கு எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனம் ம். அப்படின்னு எடுத்துக்கலாம், நண்பர்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க ஒரு தடவை சொல்லியிருக்கீங்க, அதாவது ஒரு நம்மளோட சீக்ரெட்ஸ் நம்பி விருச்சக ராசி நேயர்கள்ட்ட சொல்லலாம். அது எப்பவுமே ஒரு பெட்டிக்குள்ள இருக்கிற சீக்ரெட் மாதிரி எப்பவுமே அவங்க கூட புதஞ்சுதான் இருக்கும். ஆமாம், அது அற்புதமா சொன்னீங்க. ஏன்னா அது எப்பவும் நேச்சராகவே இருக்கு இல்லைங்களா இது? அதனால தான் அந்த இடத்துல நம்ம வந்து ஒதுக்குப்புறமான இடம்னு சொல்கிறோம், ம், மறைந்திருக்கக்கூடிய இடம்னு சொல்கிறோம். அது மாதிரி ரகசிய செயல் திட்டங்களும் அப்படியே பாதுகாப்பாங்க. ம். அங்கே இருக்கிற அனுஷம் சனி வந்து தர்மத்துக்கு கட்டுப்பட்டது. இப்போ இவங்களுக்கு 1, 5, 9லேயே சனி வந்துடுதுல்ல. ஆமாம். அப்போ அந்த 1, 5, 9ங்கிறது காலச்சக்கரத்துக்கு 4, 8, 12. அதனால தான் போராட்டம். விருச்சிக ராசிக்கு ஏன் இந்த நிலைமைன்னா, கடகம் வந்து ஓடுகிற ஆறு, மீனம் வந்து பெரிய சமுத்திரம், கடல். ஆனால் இது வந்து குளம் குட்டை. அப்போ இந்த குளம் குட்டைங்கிற இது வந்து இவங்களுக்கு எக்ஸ்போசர் இல்லை, பெருசாக நீந்தறதுக்கு போகிறதுக்கு வழி இல்லை. அங்கே இருக்கிற இடத்துல இருந்து ஏதாவது ஒரு வைராக்கியத்தை வச்சு தான் இவங்க முன்னுக்கு வரணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 12 ராசிகள்லேயே அசிங்கம் அவமானம் அப்படின்னு சொன்ன விருச்சகம் தான். ஏன்னா அவங்க சந்திக்காத அசிங்கமும் இல்லை, அவமானம் இல்லை. அப்படிப்பட்டவங்க தாங்க முன்னேற முடியும். கண்டிப்பா. ஆனா இவ்வளவு சோதனைகளா அப்படிங்கிற 2018 எடுத்துக்கங்க கோச்சார் ரீதியாக. அதனால தான் காலச்சக்கரத்துக்கு முதல் வீட்டுக்கு அதிபதி மேசத்துக்கு அதிபதியும் செவ்வாயை வர்றாரு, 8ஆம் வீட்டுக்கு அதிபதியும் செவ்வாயை வர்றாரு. அப்போ அந்த செவ்வாயினுடைய மனோதிடம் இல்லை, புஜபலம் இல்லை, ஒரு உழைப்பு இல்லைன்னா முடியாது. இயற்கையாக அப்படி. ஆனால் உறவுகளும் பிரச்சனை தானே ஐயா? எந்த உறவும் நம்புற மாதிரி இல்லையே. இவங்க அன்பை செலுத்துறாங்க, ஆனால் அங்கிருந்து அன்பு வரலையே. அதாவது இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சரியாக சொல்ல மாட்டாங்க. அதுதான் விஷயம். மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டா யாருக்கு தெரியும்? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஆசைப்படுவாங்க. அந்த ஆசைப்படுறதுக்கு அங்கே சூழ்நிலை இல்லைன்னா பேசாமல் அமைதியாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? அதை உடச்சி வெளியே வரணும் இல்லையா? அப்போ அந்த அன்பு செலுத்துறதை நீங்கள் ஃப்ராங்காக வெளியே சொல்லணும். அதையுமே ரகசியமாக வச்சுருந்தா சொல்கிறது ரகசியமாக இருக்கு. சொல்கிறது நம்ம வெளிப்படுத்துறது எல்லாத்துலேயுமே யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் உறவுகள் சரி வராது. இவங்களுக்கு சொந்த பந்தம் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவனோ அல்லது மனைவியோ, லைஃப் பார்ட்னரோ, பிஸ்னஸ் பார்ட்னரோ காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம். அப்போ திருமணத்துக்கு பிறகு இவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையினால் வளர்ச்சி உண்டு, அதனால் யோகம் உண்டு. மற்ற உறவுகள் வந்து எடுத்துக்கவே முடியாது. ஏன்னு கேட்டால் 9ஆம் இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடமாக வருது. அதனால் தந்தையினுடைய அட்டாச்மெண்ட்டை அங்கே கொடுக்காது. 4ஆம் இடம் என்ற தாயை எடுத்துக்கிட்டிங்கன்னா காலச்சக்கரத்துக்கு அது பாதகஸ்தானமாகவும் 11ஆம் இடமாகவும் வருது. அதனால் தாய் தந்தை அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் டிட்டாச்மெண்ட்டு ஆகிடும். அவங்களால இவங்களை வளர்க்க முடியாத சூழ்நிலை, இவங்க வளர்ந்த பின்னாலும் அவங்கள பெருசாக தாங்க முடியாத ஒரு அமைப்பு, அது இயற்கையில் இருக்கு. ஆனால் திருமண வாழ்க்கையில் வந்து இவங்களுக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுக்கும். கணவன் மனைவியை பார்த்துக்குவாங்க, குழந்தைகளை பார்த்துக்குவாங்க. கண்டிப்பாக பார்த்து.
சிறப்பு. எப்பேற்பட்ட குழந்தைகள்லாம் அமையுங்க? குழந்தை அமைப்பில் வந்து முதல் குழந்தை என்பது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ரெண்டாவது குழந்தையின் மூலம் அதிர்ஷ்டம் இருக்கும், அப்படி ஒரு கணக்கு இருக்குது. பட் இருந்தாலும் கூட அந்த பாசம் நேசம் குறையாது. எதனாலங்க இந்த முதல் குழந்தை பிரச்சனை? மீனராசி காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம், விரயம். 5ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் 8ஆம் இடமாக வரும். இதெல்லாம் சூத்திர கணக்கு. 5 12 காம்பினேஷன்னா அது அந்த குழந்தைக்கே ஒரு பிரச்சனைன்னு அர்த்தம். அதே 7ஆம் இடம் பாருங்க, மனைவியும் 7ஆம் இடம் தான், 2ஆவது குழந்தையும் 7ஆம் இடம் தான். அப்போ அது வந்து யோகமாக மாறும் குழந்தை ரீதியா. ஐயா, இவங்களை வாழ விடாமல் தடுக்கக்கூடிய எதிரிகள் யாருங்க? இவங்களே தான் எதிரிகள். இவங்க ஒழுங்காக செயல்பட்டு யாரையும் கரெக்டாக ஜட்ஜு பண்ணி அதை வந்து பயன்படுத்த தெரியணும். அப்படி பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி எதிரிகள் சம்மந்தப்பட்டதில் ஒரு மறைமுகமாக இவங்களுக்கு செய்கிறதை இவங்களால் கண்டுபிடிக்க முடியாது. தொழில் ஸ்தாபனத்துலேயும் வரலாம், கூட பிறந்த உறவுகள்லையும் வரலாம், தாய் தந்தையினுடைய வர்க்கத்தில் வர்ற உறவுகள்லையும் வரலாம். இது எல்லாத்துலேயுமே பங்காளி சண்டையாக கூட வரலாம். ஆனால் நேரில் சிரிப்பாங்க, மறைமுகமாக எதிர்ப்பு செய்வாங்க. இவங்களுக்கு எதிரிகள் வந்து நேருக்கு நேரே நிற்க மாட்டாங்க, கூடையே இருந்து குழி பறிக்கிறது. இவங்களும் அதை வந்து உணராமல் இவங்களும் ரகசியத்தை காப்பாற்றுவாங்கல்ல, அதனால் இவங்களும் அதை வந்து பெருசாக கிளற மாட்டாங்க. நீ ஏன் இப்படி இருக்கேன்னு தாங்க மாட்டாங்க. இவங்களுடைய சுயநலத்துக்கு கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதனால் இவங்க எதிரிகளை ஜெயிப்பார்கள் என்று உத்தரவாதம் சொல்லலாம். ஆனால் மறைமுகமாக தான் எதிரிகள் செயல்படுவாங்க. சிறப்பு சிறப்பு. ஐயா, நீங்கள் இப்போ பல்லாயிரம் ஜாதகம் பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட நம்ம நிறைய விஷயம் விருச்சகத்தை பற்றி பேசியிருப்போம். ஸோ உங்களோட அனுபவத்தில் இவங்க வந்து இந்த விஷயத்தெல்லாம் மாற்றிக்கிட்டா மிக சிறந்த வாழ்க்கைக்கு போவாங்க அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது? அதான் இவங்க அடிப்படையில் இவங்க வந்து முதல்ல அந்த என்னதான் ரகசியத்தை இயல்பாக பண்ணுறதா இருந்தாலும் அதிலிருந்து கொஞ்சம் ஃப்ராங்காக வெளியே வரணும். நான் எப்படி கன்னிராசிக்கு சொன்னனோ அது மாதிரி கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக பேச கற்றுக்கணும். கொஞ்சம் இயல்பாக எல்லாரு கூடயும் பரிச்சயமாக கற்றுக்கணும். அப்படி பண்ணாலே இவங்க புகழ் பெறுவாங்க. நல்ல அமைப்பில் வந்து பொதுவாக விருச்சகம் வளவள கொலகலன்னு இருக்காது. என்ன வேணும், இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஸ்ட்ரைட் சத்தம் இல்லாமல் இருக்குது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கிறது கரெக்டு தான். ஆனால் வந்து உங்களுக்கு வசீகரத்தன்மை வராது. என்ன எடுத்துக்குவாங்க, இவர் வந்து நம்மளை பற்றி என்ன அபிப்பிராயம் வச்சுருக்கேன்னு தெரியாமல் குழம்பி போயிடுவாங்க. இல்லை நான் உனக்காக தான் இருக்கேன் அப்படின்னு இவங்க தைரியமாக சொன்னாங்கன்னா இவங்களுக்கு அந்த சேனலுக்கு ரூட்டு கிளியர் ஆகும். அதை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு போராட்டம் வந்து கொஞ்சம் குறையும். வாழ்க்கையில் ஃபுல்லாகவே போராட்டம் தானே, அதை குறைக்கிறதுக்கு இதுதான் வழி. ஃப்ராங்க்னஸ், இம்மீடியட் ஆக்ஷன், இம்மீடியட்டாக வந்து சமரசமாக பழகிற தன்மை, இதையெல்லாம் இருந்தாலே டெவலப் பண்ணும். சிறப்புங்க. ஐயா, இவங்க வழிபட வேண்டியது இப்போ நம்ம அதாவது சனி பகவான் மெயினாக அவரை பிடிச்சிக்கணும். சனி தான் எங்கள் ஆதிக்க கிரகம். அப்புறம் குரு பகவான். இந்த குருங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடும்பத்தில் இல்லாத ஒரு குரு. நம்முடைய குலதெய்வம், குடும்பம் இதெல்லாம் தாண்டி அப்பாற்பட்டு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறவங்க குரு தானே. அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வெளியில் இருந்து வருவார். அந்த குருவை பிடிச்சிக்கணும். அந்த குரு இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய போதனையை கொடுப்பார். அதே போல் இவங்களுக்கு சொல்லி கொடுக்குற குருவையும் ரொம்ப இது பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ஜென்ரலாக தட்சிணாமூர்த்தியே எடுத்துக்கலாம். சிறப்பு. திருச்செந்தூர் முருகனையும் எடுத்துக்கலாம், சனீஸ்வரர் பகவானையும் எடுத்துக்கலாம். திருநள்ளாறில் சனீஸ்வரருக்கு சகசரநாம அர்ச்சனை வழிபாடு பண்ணும்போது இவங்களுக்கு அந்த ஆற்றாமை, அந்த அவங்களுக்கு உள்ள அந்த தடுப்புகள், இவங்களுக்கு இயற்கை கொடுக்கப்பட்ட அந்த சோதனைகள், இதில் இருந்தெல்லாம் வெளியே வர்றதுக்கு சனி தான் அருள். சிறப்பு சிறப்புங்க, அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த ராசிகளை பற்றி பார்க்கலாங்க. ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.